எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாவில் எக்ஸப்ஷன்னா என்ன, ஸோ ஜாவாவோட எக்ஸப்ஷன் ஹைரார்கி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எரர்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ எரர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமில் 2 டைப் ஆஃப் எரர்ஸ் நம்ம பேசலாம், அப்படின்னா 3 டைப் ஆஃப் எரர்ஸ் பற்றி நம்ம பேசலாம். கம்பைல் டைம் எரர், தென் ரன் டைம் எரர், இன்னொன்று லாஜிக்கல் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கம்பைல் டைம் எரர் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சின்டாக்ஸ் மிஸ்டேக்ஸ் தான் நம்ம கம்பைல் டைம் எரர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராமராக நம்ம ஒரு ப்ரோக்ராமில் செமிகோலன் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பைலர் இமிடியேட்டாக மெசேஜை த்ரோ பண்ணும். ஸோ இந்த இடத்துல செமிகோலன் மிஸ்ஸிங் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பைல் டைமில் ஐடென்டிஃபை ஆகிறதுனால தான் இதை நம்ம கம்பைல் டைம் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ எரர்ஸ் வந்து கம்பைல் டைம் மட்டும்தான் நடக்குமா? இல்லை, ரன் டைம்லேயும் நடக்கும். ஸோ ரன் டைமில் நடக்கிற சில எரர்ஸ் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எரர்ஸை வந்து நம்ம எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ நம்ம ரன் டைமில் நடக்கிற எரர்ஸை தான் நம்ம ரன் டைம் எரர்னு சொல்லுவோம். அப்படி நடக்கிற ரன் டைம் எரர்ஸ் நிறைய எரர்ஸ் மேக்ஸிமம் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே நம்ம கொடுத்துருக்க மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நம்ம ப்ரோக்ராமில் அக்கர் ஆகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ரோக்ராம் அப்நார்மலாக டெர்மினேட் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த தியரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு இது உங்களுக்கு புரியலனா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைன், ஸோ மெயின் மெத்தட்குள்ளே ஃபஸ்ட் லைனில் வந்து ஜேவிஎம் என்கவுண்டர் பண்ணது எஸ்ஓபி ஆஃப் ஹை அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அவுட்புட்டில் ஹாய்ன்றது நமக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? தென் எஸ்ஓபி ஆஃப் 10/0 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 10/0 அப்படின்றதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா எக்ஸப்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸப்ஷனில் ஒரு டைப் தான் அந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ எப்போனா நம்ம ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ நமக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லைனில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த லைனில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனோட ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுவார். ஸோ அப்போ நமக்கு இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சே ஆகாது. ஓகேவா? ஸோ நமக்கு அவுட்புட்டில் ஹாயினும் இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் பிரிண்ட் ஆகுமே கண்டி, இந்த கடைசி லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கா? இல்லை தானே, அப்நார்மலாக டெர்மினேட் ஆயிடுச்சு தானே. ஸோ அப்போ இதை நம்ம நார்மலாக டெர்மினேட் பண்ண வைக்கணுமா இல்லையா? கரெக்டாக? அப்போ எக்ஸப்ஷன் நடந்தாலும் என்னோடய ப்ரோக்ராம் நார்மலாக டெர்மினேட் ஆகணும், என்னோடய எல்லா கோடும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? ஸோ அது பேர் தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸப்ஷன்னா என்ன, அதோட ஹைரார்கி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அப்போ எக்ஸப்ஷன்னா என்ன நம்ம பார்த்தாச்சு, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், அது ப்ரோக்ராம் அப்நார்மலாக டெர்மினேட் பண்ணிடும். ஓகேவா? தென் ஜாவாவில் எல்லா எக்ஸப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஜாவா டெவலப்பர்ஸ். ஓகேவா? அப்போ நான் இங்கே சொன்ன அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனுன்றதும் ஒரு கிளாஸ் தான். ஸோ அந்த கிளாஸ் இந்த இடத்துல அந்த எக்ஸப்ஷன் நடந்திருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஓகே. இப்போ எக்ஸப்ஷன் ஹைரார்கி எப்படி இருக்குன்னு ஜாவாவில் பார்த்துடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே த்ரோவபிள் அப்படின்ற ஒரு கிளாஸில் இருந்தால் இந்த எக்ஸப்ஷன் ஹைரார்கியே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஆனால் நம்ம ஜாவாவில் சூப்பர் மோஸ்ட் கிளாஸ் எதுன்னு நமக்கு தெரியும், ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த த்ரோவபிள்ன்ற கிளாஸும் ஆப்ஜெக்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இங்கே ஆப்ஜெக்ட் கிளாஸை மேலே போட்டிருக்கேன். ஸோ அப்போ த்ரோவபிள்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த த்ரோவபிள் கிளாஸு கீழே 2 டைப் இருக்குது, 2 சப் கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப் கிளாஸ் எக்ஸப்ஷன், இன்னொரு சப் கிளாஸ் எரர். ஓகேவா? ஸோ இந்த எரரை பற்றி நம்ம எந்த ஒரு தலைவலியுமே வேணாம். ஏன்னா இந்த எரர் அப்படின்ற ஒரு சப் கிளாஸு கீழே வர எல்லா கிளாஸஸுமே ஜேவிஎம்மோட தலைவலி, நம்மளோட தலைவலி கிடையாது. ஸோ ஜேவிஎம் தான் இந்த எல்லா எரர்ஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் மெமரி, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, இந்த மாதிரி எல்லா எரர்ஸுமே இன்டர்னலாக சிஸ்டமில் நடக்கிற எரர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் இல்லை, ஜேவிஎம் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அப்போ இந்த பக்கமே நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் த்ரோவபிள்ன்ற கிளாஸோட 2 சப் கிளாஸில் ஒரு சப் கிளாஸ் எரர். ஓகேவா? இன்னொரு சப் கிளாஸ் தான் எக்ஸப்ஷன். ஓகே. இந்த எக்ஸப்ஷன், அந்த எக்ஸப்ஷனோட டைப்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்போ ஹைரார்கியில் எக்ஸப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் எக்ஸப்ஷன்னு இன்னொரு சப் கிளாஸ் இருக்குது.
ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப் கிளாஸஸ் ஜாவா டெவலப்பர்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ரன் டைம் எக்ஸப்ஷன் கீழே என்னென்னலாம் இருக்குன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட், இப்போ நம்ம பார்த்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ரன் டைம் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரன் டைம் எக்ஸப்ஷனோட சப் கிளாஸஸ் தான் இந்த எல்லா கிளாஸஸும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸப்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று செக்டு எக்ஸப்ஷன், இன்னொன்று அன்செக்டு எக்ஸப்ஷன். ஸோ இந்த ரன் டைம் எக்ஸப்ஷனும் இந்த ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கு கீழே வர எல்லா சப் கிளாஸஸான எக்ஸப்ஷனும் நம்ம அன்செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அன்செக்டு எக்ஸப்ஷன் நம்ம எதை சொல்லுவோம்? எக்ஸப்ஷன்ன்ற ஒரு சூப்பர் கிளாஸுக்கு கீழே ரன் டைம் எக்ஸப்ஷன் ஒரு சப் கிளாஸ் இருக்குது. அந்த ரன் டைம் எக்ஸப்ஷன் சப் கிளாஸுக்கு கீழே வர எல்லா கிளாஸஸையும் நம்ம அன்செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. அதே இந்த எக்ஸப்ஷன் கீழேயே இன்னும் சில சப் கிளாஸஸ்லாம் இருக்குது. எப்படி இந்த ரன் டைம் எக்ஸப்ஷனோ அதே மாதிரி இந்த எஸ்கியூஎல் எக்ஸப்ஷன், ஐஓ எக்ஸப்ஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இதே எல்லாத்தையும் நம்ம செக்டு எக்ஸப்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ எக்ஸப்ட் ரன் டைம் எக்ஸப்ஷன் அதோட சப் கிளாஸஸ் இதை எக்ஸப்ட் பண்ணிட்டா நம்ம மீதி இருக்கிற எல்லா எக்ஸப்ஷன்ஸையும் நம்ம செக்டு எக்ஸப்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இந்த செக்டு எக்ஸப்ஷனுக்கும் அன்செக்டு எக்ஸப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த எல்லா எக்ஸப்ஷன்ஸுமே நமக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நம்ம பார்த்துட்டு வந்தோம், கரெக்டாக? ஸோ அந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ எங்கன்னா இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடந்துருந்துச்சு. நான் இந்த ப்ரோக்ராமை, இந்த கோடை நான் கம்பைல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெமோன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த ப்ரோக்ராம் அதுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் டெமோ டாட் ஜாவா அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ கம்பைல் பண்ணுறேன் நான் என்னோடய ப்ரோக்ராமை. இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது தானே, ஆனால் நான் கம்பைல் பண்ணுறப்போ எனக்கு அந்த எக்ஸப்ஷன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணாது. எப்போனா நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராமில் அன்செக்டு எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா. ஸோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ன்றது ஒரு அன்செக்டு எக்ஸப்ஷன். ஸோ கம்பைல் பண்ணுறப்போ ஜாவா நீ இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணி ஆகணும்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ரன் டைம் எக்ஸப்ஷன் கீழே வர எல்லா கிளாஸஸுமே, எல்லா எக்ஸப்ஷன்ஸுமே கம்பைல் டைமில் ஜாவா ஃபோர்ஸ் பண்ணாது நீங்கள் இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணி ஆகணும்னு. ஓகேவா? இதை இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்கள். இந்த எல்லா எக்ஸப்ஷன்ஸையும் நம்ம செக்டு எக்ஸப்ஷன் சொல்லுவோம், கரெக்டாக? அப்போ செக்டு எக்ஸப்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பைல் டைமில் அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஜாவா ஃபோர்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்கள் ப்ரோக்ராமில் எஸ்கியூஎல் எக்ஸப்ஷன் நடக்குதா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் அந்த எக்ஸப்ஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஜாவா வந்து இல்லைனா விடாது கம்பைல் பண்ணவே. அப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு வே இருக்குது. என்ன வேணா, த்ரோஸ்னு ஒரு கீவேர்டு நீங்கள் உங்களுடைய மெத்தட் டிக்ளரேஷனில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த த்ரோஸ் கீவேர்டை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எஸ்கியூஎல் எக்ஸப்ஷன், ஐஓ எக்ஸப்ஷன் இதெல்லாம் செக்டு எக்ஸப்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த எக்ஸப்ஷன்லாம் நம்ம ப்ரோக்ராமில் இருந்துச்சுன்னா ஒன்று நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும், யூஸராக எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லைனா த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஜாவா என்ன பண்ணுது கம்பைல் டைமில், டேய் உன் ப்ரோக்ராமில் இந்த செக்டு எக்ஸப்ஷன் இருக்கா, நான் உன்னை கம்பைல் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ண மாட்டேன். ஒன்று நீ ஹேண்டில் பண்ணு, இல்லைனா இன்னொரு ரெமடி என்னது த்ரோஸ் கீவேர்டு யூஸ் பண்ணு. இது ரெண்டுத்துலேயும் நீ பண்ணால் மட்டும் தான் உன்னை கம்பைலே பண்ண விடுவேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுது, ஃபோர்ஸ் பண்ணுது யூஸரை. ஓகேவா? ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா செக்டு எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதான் நான் எழுதியிருக்கேன், ஜாவா ஃபோர்ஸஸ் கேட்ச் பிளாக், ட்ரை கேட்ச் பிளாக்கை நம்ம கம்பைல் டைமில் யூஸ் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டு எக்ஸப்ஷன்ஸ். அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபோர்ஸ் பண்ணாது, நீ கம்பைல் டைமில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ரன் டைமில் யூஸ் பண்ணுறது பண்ணாது உன்னோட இஷ்டம். ஓகே, அப்போ எக்ஸப்ஷன் ஹைரார்க்கி நம்ம பார்த்துட்டோம். த்ரோவபிள்னு ஒரு கிளாஸ் இருக்குது, தென் அதுக்கு கீழே எக்ஸப்ஷன், தென் எரர்னு 2 சப் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த எக்ஸப்ஷன்ன்ற ஒரு கிளாஸு கீழே தான் இந்த ரன் டைம் எக்ஸப்ஷன் இருக்குது, இந்த எல்லா எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரன் டைம் எக்ஸப்ஷனும் அந்த ரன் டைம் எக்ஸப்ஷனோட சப் கிளாஸஸையும் நம்ம அன்செக்டு எக்ஸப்ஷன் சொல்கிறோம். இந்த எல்லா எக்ஸப்ஷன்ஸையும், அதாவது எக்ஸப்ட் ரன் டைம் எக்ஸப்ஷன்ஸோட சப் கிளாஸஸை தவிர இது எல்லாத்தையும் நம்ம செக்டு எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஹைரார்க்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அப்போ ஒரு ப்ரோக்ராமில் எக்ஸப்ஷன் நடக்குது, அப்போ நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி ஹேண்டில் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 2 வகையான ஹேண்ட்லிங் இருக்குது. ஒன்று இம்ப்ளிசிட்டாக ஜேவிஎம்ஏ ஹேண்டில் பண்ணுறது, இன்னொன்று எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ இம்ப்ளிசிட்டாக ஹேண்டில் பண்ணால் என்ன நடக்கும், எக்ஸ்பிளிசிட்டாக ஹேண்டில் பண்ணால் என்ன நடக்கும்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இம்ப்ளிசிட்லி பை ஜேவிஎம் வித் டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸப்ஷன் நடக்குது அப்படின்னா
ஒன்று நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். அப்படி நம்ம ஹேண்டில் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் பிக்சருக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் பற்றி நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ இந்த டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் தியரிக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துட்டா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு கூட பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு 10ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன், ஒய்ன்ற ஒரு வேரியபிளுக்கு நான் 0ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா JVM எக்ஸிக்யூட் பண்ணுது, SOP ஆஃப் மெயின் ஸ்டார்ட்ஸ். ஸோ அப்போ என்னோட அவுட்புட்டில் மெயின் ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா SOP ஆஃப் x டிவைடட் பை yன்னு இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 10, ஒய்யோட வேல்யூ என்ன? 0. ஸோ அப்போ 10/0ன்றது நமக்கு என்ன ரிசல்ட்டாக கிடைக்கும்? ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனால் என்ன நடக்கும்? இந்த இடத்துலேருந்து ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். கரெக்டாக? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்னென்னலாம் இன்டர்னல் ஒர்க்ஸ் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. ஸோ அப்போ இந்த JVM வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுது, இந்த இடத்துல ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடக்குதுன்னு JVMக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த JVM என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸை, ஸோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தானே இந்த லைனில் நடந்துச்சு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல என்னென்னு, எக்ஸப்ஷன், எல்லா எக்ஸப்ஷனுமே ஜாவாவில் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த கிளாஸுக்கு நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? முடியும். ஸோ அப்போது நம்ம ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் எக்ஸப்ஷன் நடக்குதோ அந்த எக்ஸப்ஷன் என்ன எக்ஸப்ஷன் அப்படின்றத JVM ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த எக்ஸப்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருச்சு JVM. ஓகேவா? கிரியேட் பண்ண அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா JVM இங்கேருந்து ப்ரோக்ராமில் திருப்பி த்ரோ பண்ணும். ஸோ இந்த லைனில் உன் ப்ரோக்ராமில் எக்ஸப்ஷன் நடந்திருக்கு, அது என்ன எக்ஸப்ஷன்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனோட ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணி திருப்பி உங்ககிட்டே தூக்கி போடுறேன் உன் ப்ரோக்ராம்க்கே. இந்த இடத்துல நீ அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது லைன்ஸ் எழுதிருக்கியா, அது ஏதாவது ஒரு ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக்குள்ளே நீ அதை போட்டிருக்கியா அப்படின்னு செக் பண்ணும் JVM. ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இங்கே எதுவுமே போடல தானே. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா JVM, நீ எந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த லைனுமே எழுதலை. ஓகேவா? ஸோ அப்போ என்னோடய வேலை என்ன அப்படின்னா, உங்ககிட்டேருந்து அந்த ஆப்ஜெக்டை நான் திருப்பி எடுத்துப்பேன். எந்த லைனும் எழுதலை, ஸோ ஆப்ஜெக்டை திருப்பி கொடு, நான் டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கையில் அந்த ஆப்ஜெக்டை கொடுக்கணும். ஓகேவா? அதான் என்னோட வேலை. யூஸராக நீ ஹேண்டில் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கிட்ட தான் நான் அந்த ஆப்ஜெக்டை கொடுக்கணும். ஸோ அப்போ டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் பிக்சருக்கு வந்துடுவார். ஸோ DEHனா டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் கைக்கு எப்படி ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது JVM நீங்கள் எந்த லைனும் எழுதலை அப்படின்னா திருப்பி கொண்டு போய் டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கிட்ட கொடுத்துரும். ஸோ அப்போ இந்த டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வந்து எந்த லைனில் எக்ஸப்ஷன் நடந்துச்சோ அந்த லைனோட ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிவிட்டு அது என்ன எக்ஸப்ஷனோ அந்த எக்ஸப்ஷன் மெசேஜை கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணிவிட்டு போயிடுவான். ஓகேவா? ஸோ அப்போ டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸப்ஷன் மெசேஜ் பாருங்கள், எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின். ஸோ இந்த த்ரெட்னா என்னன்றதெல்லாம் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெயின் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ java.lang.arithmetic exception. ஸோ அப்போ எல்லா எக்ஸப்ஷன்ஸும் எங்கே இருக்குது? lang பேக்கேஜில். ஓகேவா? ஸோ அப்போது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடந்திருக்கு, என்ன மெசேஜ் அப்படின்னா டிவைடட் பை 0. ஸோ ஒரு நம்பரை நம்ம 0வால் டிவைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸில் இந்த லைனில் எக்ஸப்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத பிரிண்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் போயிடுவார். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லரோட தியரி பார்ப்போம். ஸோ இப்போது எப்போல்லாம் நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸப்ஷன் நடக்குதோ JVM அந்த எக்ஸப்ஷனுக்காக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடுவான். அது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனா, நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனா, கிளாஸ் கேஸ்ட் எக்ஸப்ஷனா, அந்தந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடுவான். பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமில் திருப்பி தூக்கி போட்டுருவான். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. நம்ம யூஸராக ஆஸ் அ ப்ரோக்ராமராக நம்ம அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஏதாவது கோடு எழுதியிருக்கோமான்னு JVM செக் பண்ணுவான். செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோடு எதுவுமே எழுதலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை JVM என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி எடுத்துக்கும். ஸோ அப்போது இப்போ நம்ம யூசர் ஹேஸ் நாட் ரிட்டன் எனி கோட் அப்படின்னா என்ன பண்ணும் JVM அந்த ஆப்ஜெக்டை திருப்பி டேக் பேக். ஸோ எடுத்துக்கிட்டு டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கையில் கொடுத்துரும். ஸோ அப்போ அந்த டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் என்ன பண்ணுவான்? வருவான், அந்த லைனோட ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிடுவான், அப்நார்மலாக போயிட்டே இருப்பான். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு மீன் இருக்கும் இல்லையா, வந்தார் தூக்கி போட்டு அடித்தார் போயிட்டேன்ட்டாருன்னு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கையில் போயிருச்சு அப்படின்னா அந்த லைனோட டெர்மினேட் பண்ணி வெளியே வந்துடுவான். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இது ஒரு கரெக்டான வே ஆஃப் அப்ரோச்சா? நம்மளுடைய ப்ரோக்ராம் அப்நார்மலாக டெர்மினேட் ஆகலாமா? ஆகக்கூடாது தானே?
ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கே படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் அப்நார்மலாக டெர்மினேட் பண்ணுறான். ஸோ அந்த டெர்மினேஷனை நார்மலாக ஆக்கிறதுக்கு தான் நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கே படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரை கேட்ச் பிளாக்ன்றது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸப்ஷனை எக்ஸ்பிளிசிட்டாக யூஸராக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ அப்போ அப்படி பார்க்குறப்ப 2 டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஒன்று ட்ரை பிளாக், இன்னொன்று கேட்ச் பிளாக். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரை பிளாக் அப்படின்னா என்ன, கேட்ச் பிளாக் அப்படின்னா என்ன, இந்த தியரிக்கெலாம் நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வருவோம். சரி, ஓகே. ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரை, இது கேட்ச் பிளாக். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை பார்த்துட்டே போயிடலாம், மன்னிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ ட்ரை பிளாக் அப்படின்றதுக்குள்ளே நான் என்ன எழுதணும்? ஸோ எந்த லைன் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுமோ, அப்போது 10/0 அப்படின்ற லைன் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுமா? மேபி த்ரோ பண்ணும். ஸோ அப்போ அப்படின்ற லைனை நான் ட்ரை பிளாக்குள்ளே சரௌண்ட் பண்ணணும். அப்படி ட்ரை பிளாக்குள்ளே நடக்கிற எரரையோ எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோடை நான் கேட்ச் பிளாக்கில் எழுதணும். இதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கோட் விச் மைட் த்ரோ அன் எக்ஸப்ஷன். ஸோ அந்த லைன் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணணும்னு எனக்கு தோணுதுன்னா அதை நான் ட்ரை பிளாக்கில் போட்டுருவேன். அதில் நடக்கிற எக்ஸப்ஷனை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோடை நான் கேட்ச் பிளாக்கில் எழுதுவேன். ஓகேவா? ஸோ அதான் ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக்கோட டெஃபினிஷன். அந்த கோடு த்ரோ பண்ணுமா அதை ட்ரை பிளாக்கில் போடு, அதை ஹேண்டில் பண்ணுறத கேட்ச் பிளாக்கில் போடு. ஓகேவா? ஓகே. இந்த ட்ரை பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகணும்னு அவசியம் இல்லை. எக்ஸப்ஷன் நடந்தால் அது எக்ஸிக்யூட் ஆகும். சரி, ட்ரை பிளாக் வந்து எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸப்ஷன் நடந்துச்சு அப்படின்னா கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸப்ஷன் நடக்கலை அப்படின்னா நேராக வெளியே வந்துடும், கேட்ச் பிளாக்குள்ளேயே போகாது. ஓகேவா? ஸோ அதான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போது இதான் சின்டாக்ஸ். ஸோ ட்ரை அந்த பிளாக்கு, கேட்ச் அந்த பிளாக்கு. ஸோ இந்த ட்ரை பிளாக்கில் நம்ம என்ன எக்ஸப்ஷன் நடக்குமோ அந்த எக்ஸப்ஷன் டைப் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.